அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகிறது. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து நம்ம அஜித் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. ரியலி வந்து இந்த ஒரு வீடியோ வந்து சரியான ஒரு வீடியோவாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. என்னைக்கு நடக்க போகிறது, எங்கே நடக்க போகிறது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை பேசலாம். அதாவது அஜித் அவர்கள் பொதுவாகவே வந்து சினிமா நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் வெளி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள மாட்டார்கள். ஈவன் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து கலந்துக்கிட்டாலுமே அது வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி வந்து அஜித் அவர்கள் வந்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி வந்து தன்னோட பர்சனல் லைஃப் வந்து அவ்வளோ கேர் பண்ணி வந்து அஜித் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து விடாமுயற்சி திரைப்படம் மூலமாக வந்து பிரேக் வந்து பண்ண போகிறாங்க. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் அஜித் கெரியரில் வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படம். இந்த திரைப்படத்துக்காக கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து அஜித் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து இருக்குது. இப்போ என்ன மேட்டர்னா, ஸோ லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக ஆக்கிட வேண்டும் அப்படிங்கிற முடிவில் வந்து ரொம்ப ஈகராக வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்த திரைப்படங்கள் அனைத்துமே வந்து மிகப்பெரிய தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. மிகப்பெரிய தோல்வி திரைப்படம்னா வந்து ரொம்ப மிகப்பெரிய தோல்வி திரைப்படம். போட்ட பணத்தை கூட எடுக்க முடியாத அளவுக்கு வந்து பல தோல்வியில் வந்து இப்போ வந்து விடாமுயற்சி படக்குழு அதாவது லைக்கா நிறுவனம் வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து லைக்கா நிறுவனம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கு ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணி நம்ம படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து விடாமுயற்சி படக்குழு லைக்கா நிறுவனம் வந்து இருக்காங்க. அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வைக்கலாம் அப்படிங்கிற பிளான்லையும் வந்து இருக்காங்க. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தமிழகத்தில் கிடையாது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. என்னது தமிழகத்தில் இல்லையா, வேற எங்கே அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். எஸ் வந்து தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படத்தை சும்மாவே ரிலீஸ் பண்ணாலே சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் வந்து தமிழகத்தில் வேண்டாம், ஸோ வந்து வெளிநாடுகளில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க. அதனால் வந்து மலேசியாவில் வந்து இந்த திரைப்படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்து அஜித் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து அஜித் அவர்களுக்கு இப்போ தான் வந்து பத்மஸ்ரீ விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து வந்து அஜித் அவர்களோட ஆசை கனவு பேஷனான ரேஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பெருமை வந்து சேர்த்துருக்காங்க. இதெல்லாமே வந்து அஜித்துக்கு நினச்சதெல்லாம் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக, இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விழாவாக வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வந்து அஜித் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து அஜித் அவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைக்கா நிறுவனம் வந்து அஜித் மீது வந்து ப்ரெஷர் வந்து போட்டுக்கொண்டு வருகிறார்களாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்பு அஜித் அவர்களோட தயாரிப்பு நிறுவனம் வந்து அஜித் மேலே வந்து ப்ரெஷரே வந்து போட மாட்டாங்க. அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்கன்னு. ஆனால் வந்து இந்த டைம் வந்து லைக்கா நிறுவனம் சரியான ப்ரெஷர் வந்து போட்டுக்கொண்டு இருக்கலாம். எப்படியாவது வந்து அஜித் அவர்கள் வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்து கொள்ள வைக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து பயங்கர ப்ரெஷர் வந்து அஜித் மேலே வந்து போட்டுக்கொண்டு இருக்கிறதாம். ஸோ அஜித் அவர்களும் வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு. ஸோ வந்து மலேசியாவில் நடக்க போகிறது இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட். அப்படியே வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடந்தாலும் அஜித் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குமான்னு கேட்டால் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்காது. ரொம்ப செட்டிலாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கிற மாதிரி செலிப்ரிட்டிஸ் மட்டும் வர மாதிரி வந்து ஒரு சின்ன அரங்கம் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாஸ்டர் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்மாலாக நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். எதுவாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அஜித் அவர்களோட ஸ்பீச்சை வந்து கேட்க போகிறோம் ஆப்வியஸ்லி ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் வந்து அஜித் அவர்கள் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டால் செம்மையாக இருக்கும் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகிறது. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து நம்ம அஜித் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. ரியலி வந்து இந்த ஒரு வீடியோ வந்து சரியான ஒரு வீடியோவாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. என்னைக்கு நடக்க போகிறது, எங்கே நடக்க போகிறது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தையும் பேசலாம். அதாவது அஜித் அவர்கள் பொதுவாகவே வந்து சினிமா நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் வெளி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள மாட்டார்கள். ஈவன் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து கலந்துக்கிட்டாலுமே அது வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரி வந்து அஜித் அவர்கள் வந்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி வந்து தன்னோட பர்சனல்
பர்சனல் லைஃப் வந்து அவ்வளோ கேர் பண்ணி வந்து அஜித் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து விடாமுயற்சி திரைப்படம் மூலமாக வந்து பிரேக் வந்து பண்ண போகிறாங்க. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் அஜித் கெரியரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம். இந்த திரைப்படத்துக்காக கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து அஜித் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம்லாம் இந்த திரைப்படத்தில் வந்து இருக்குது. இப்போ என்ன மேட்டர்னா, ஸோ லைக்கா நிறுவனம் இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாக ஆக்கிட வேண்டும் அப்படிங்கிற முடிவில் வந்து ரொம்ப ரொம்ப ஈகராக வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்த திரைப்படங்கள் அனைத்துமே வந்து மிகப்பெரிய தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. மிகப்பெரிய தோல்வி திரைப்படம்னா ரொம்ப மிகப்பெரிய தோல்வி திரைப்படம். போட்ட பணத்தை கூட எடுக்க முடியாத அளவுக்கு வந்து பல தோல்வியில் வந்து இப்போ வந்து விடாமுயற்சி படக்குழு அதாவது லைக்கா நிறுவனம் வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து லைக்கா நிறுவனம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கு ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணி நம்ம படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து விடாமுயற்சி படக்குழு லைக்கா நிறுவனம் வந்து இருக்காங்க. அதனால் வந்து இந்த திரைப்படத்துக்கு பிரம்மாண்டமான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வைக்கலாம் அப்படிங்கிற பிளான்லையும் வந்து இருக்காங்க. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தமிழகத்தில் கிடையாது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. என்னது தமிழகத்தில் இல்லையா, வேற எங்கே அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். எஸ் வந்து தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படத்தை சும்மாவே ரிலீஸ் பண்ணாலே சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அதனால் வந்து தமிழகத்தில் வேண்டாம், ஸோ வந்து வெளிநாடுகளில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க. அதனால் வந்து மலேசியாவில் வந்து இந்த திரைப்படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்து அஜித் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து அஜித் அவர்களுக்கு இப்போ தான் வந்து பத்மஸ்ரீ விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து வந்து அஜித் அவர்களோட ஆசை கனவு பேஷனான ரேஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பெருமை வந்து சேர்த்துருக்காங்க. இதெல்லாமே வந்து அஜித்துக்கு நினச்சது எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்துக்கெலாம் வந்து ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக, இந்த விஷயத்துக்கெலாம் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் விழாவாக வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை வந்து அஜித் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து அஜித் அவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைக்கா நிறுவனம் வந்து அஜித் மீது வந்து ப்ரெஷர் வந்து போட்டுக்கொண்டு வருகிறார்களாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்பு அஜித் அவர்களோட தயாரிப்பு நிறுவனம் வந்து அஜித் மேலே வந்து ப்ரெஷரே வந்து போட மாட்டாங்க. அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்து கொள்ள மாட்டாங்கன்னு. ஆனால் வந்து இந்த டைம் வந்து லைக்கா நிறுவனம் சரியான ப்ரெஷர் வந்து போட்டுக்கொண்டு இருக்கலாம். எப்படியாவது வந்து அஜித் அவர்கள் வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்து கொள்ள வைக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து பயங்கர ப்ரெஷர் வந்து அஜித் மேலே வந்து போட்டுக்கொண்டு இருக்கிறதாம். ஸோ அஜித் அவர்களும் வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு. ஸோ வந்து மலேசியாவில் நடக்க போகிறது இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட். அப்படியே வந்து இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து நடந்தாலும் அஜித் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குமான்னு கேட்டால் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்காது. ரொம்ப செட்டிலாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கிற மாதிரி செலிப்ரிட்டிஸ் மட்டும் வர மாதிரி வந்து ஒரு சின்ன அரங்கம் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாஸ்டர் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்மாலாக நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். எதுவாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா அஜித் அவர்களோட ஸ்பீச்சை வந்து கேட்க போகிறோம். ஆப்வியஸ்லி ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் வந்து அஜித் அவர்கள் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டால் செம்மையாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ